Future Vision Study Center, Salem. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. so that எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாம வந்துட்டே இருக்கும். So next example number 10 பார்த்திடலாம். The function y equal to ax square plus bx plus c divided by 1 minus x where a, b, c are all constants, then the value of 1 minus x into y triple dash equal to dash. They are giving some options. Option A is y double dash, option B 0, option C 3 into y double dash, option D 5 into y dash. ஓகேங்களா? ஸோ டக்குன்னு சொல்யூஷன் போகாதீங்க, கொஞ்சம் யோசிங்க, என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னங்க கொடுத்துருக்குறாங்க, yன்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்குறாங்க, which is equal to ax square plus bx plus c divided by 1 minus x. abc எல்லாமே கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதுலேருந்து எனக்கு என்ன வேல்யூ வேணும்னா 1 minus x into y triple dash வேணும், which is equal to இதில் எந்த ஆன்சர் வரும்னு சொல்லி செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏதாவது உங்களுக்கு இப்போது கனெக்ட் பண்ண முடிஞ்சுதான்னு பாருங்கள். எனக்கு 1 minus x into y triple dash வேணும். we are giving y equal to something divided by 1 minus x. அப்போ என்னங்க பண்ணலாம்? எஸ், 1 minus x into y போட்டிங்கன்னா ஒரு வேல்யூ கிடைக்கும். எனக்கு அது 1 minus x into y தான். ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், y dash கிடைக்கும். திருப்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், y double dash கிடைக்கும். திருப்பி ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், எனக்கு y triple dashல ஆன்சர் கிடைக்கும். அதில் 1 minus x into y triple dash equal to என்ன ஆன்சர் வருதுன்னு செக் பண்ணிங்கன்னா முடிஞ்சுது. ஓகேங்களா? சரி, சொல்யூஷன் பார்க்கலாம். given y is equal to ax square plus bx plus c divided by 1 minus x. ஆனால் அவன் கேட்டிருக்கிற ஃபார்மேட் பாருங்கள், in terms of 1 minus x into y triple dash. அப்போ என்னால் இதிலிருந்து 1 minus x into y தான் கண்டுபிடிக்க முடியும் இல்லைங்களா? இதை இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது 1 minus x into y equal to ax square plus bx plus c, take it as equation 1. இப்போ என் கையில் இருக்கிறது 1 minus x into y, but we want 1 minus x into y triple dash. அப்போ என்ன செய்யலாம்? டிஃபரன்ஷியேட் பண்ணலாமா? ஓகே, ஸோ டிஃபரன்ஷியேட் 1 with respect to x we get. ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா என்னங்க ஆன்சர் கிடைக்கும்? 1 minus x into y dash minus என்னங்க ஆகும்? எக்ஸப்ட் பண்ணிங்கன்னா திருப்பியும் 1 ஆயிருங்களா? ஸோ 1 into y is equal to என்னங்க இருக்குது? a into x ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 2xங்களா? அப்போ அதான் நான் 2axன்னு எழுதிக்கிறேன். ப்ளஸ் bx பண்ணிங்கன்னா b ப்ளஸ் cங்கிறது கான்ஸ்டன்ட்டுங்களா? is equal to 0. ஓகேங்களா? அப்போ ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைக்குது நம்மளுக்கு? 1 minus x into y dash minus 1 into y equal to 2ax plus b plus 0. ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்னங்க ஆன்சர் கிடைக்கும்? 1 minus x into y dash minus y equal to 2ax plus b. இதுக்கு மேலே என்னால் சிம்பிளிஃபை பண்ண முடியல, தெரியல. ஸோ டேக் இட் ஆஸ் equation number 2. இப்போது எனக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்குதுன்னா in terms of 1 minus x into y dashல கிடச்சிருக்குது. ஆனால் எனக்கு y triple dash வேணும். ஸோ என்ன பண்ணுறேன்? இன்னொரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ டேக் இட் ஆஸ் equation 2. ஸோ நெக்ஸ்ட் again differentiate equation 2 with respect to x. we get என்னங்க கிடைக்கும்? 1 minus x into இது என்னவா மாறுங்க? y double dash minus y dash ஆகுங்களா? இது மைனஸ் திருப்பி இங்கே போட்டிங்கன்னா 1 into y dash ஆகுங்களா? இங்கே போட்ட மாதிரியே y dash equal to 2a into 1 ஆகுங்களா? ப்ளஸ் பிங்கிறது கான்ஸ்டன்ட்டுங்களா? 0வா? அப்போ என்ன ஆன்சருங்க கிடைக்குது? 1 minus x into y double dash minus y dash is equal to 2a plus 0. அப்போ இது எப்படிங்க எழுதலாம்? 1 minus x into y double dash minus y dash as minus 2 into y dash is equal to 2a. Take it as equation number 3. இப்போவும் திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 1 minus x into y triple dash வேணும். ஆனால் எனக்கு கிடைச்சது 1 minus x into y double dash. ஸோ நான் என்ன பண்ணுறேன்? கடைசியாக இன்னொரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணிடுறேன். சரிங்களா? ஸோ again differentiate equation 3 with respect to x. Then we have 1 minus x into y double dash என்னவா மாறுங்க? y triple dash minus y double dash ஆகுங்களா? 1 into y double dash minus 2 into y double dash ஆகுங்களா? equal to 0 ஆகுங்களா? சரி, ஸோ ஏங்கிறது கான்ஸ்டன்ட், அதை நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகுங்க? 0 ஆயிடும். சரி, அடுத்தது இது எப்படிங்க எழுதலாம்? 1 minus x into y triple dash, இங்கே ஒரு மைனஸ் y double dash இருக்குது, இங்கே ஒரு minus 2 into y double dash இருக்குது. அப்போ minus 3 into y double dash equal to 0. ஆனால் இதுதான் எனக்கு சொல்யூஷன். ஆனால் அவங்க கேட்டுக்கிற ஃபார்ம் பாருங்கள், 1 minus x into y triple dash கேட்குறாங்க.
அப்போ 1 minus y into x into y triple dash மட்டும் வச்சுக்கிட்டோம்னா இந்த minus 3 into y double dash இங்கே போகும்போது 3 into y double dash ஆகுங்களா? அப்போ we get the answer as option C. ஸோ இந்த இடத்துல உங்களை குழப்பி விடுறதுக்கு இன்னொரு சான்சஸ் இருக்குது. என்ன அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல சப்போஸ் இப்படி கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், minus 3 into y double dash minus the value is minus 3 into y double dash. என்னங்க கன்ஃபியூஸ் ஆகுது? எந்த கன்ஃபியூஷனுமே இல்லையேங்கிறீங்களா? என்ன பண்ணுவோன்னா இப்போ இந்த ஈக்குவேஷன் பார்ப்போம், இதோட முடிச்சிடுவோம். என்ன கேட்டிருக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஓகே, y triple dash அப்புறம் என்னங்க ரிமைனிங் இருக்குது? minus 3 into y double dash தானே ஃபஸ்ட் ஆப்ஷனாகவே அதை கொடுத்துருக்குறாங்க. ஓகே, கரெக்டு, எனக்கு ஆன்சர் வந்துடுச்சு, முடிஞ்சதுன்னு சொல்லி முடிச்சுட்டு இருக்கோம். ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டதும் என்ன ஆயிரும்? வேஸ்ட்டு. கொஞ்சம் இதெல்லாம் தான் கேர்லெஸ் மிஸ்டேக். சரிங்களா? கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா we get the answer. ஓகே, ஸோ நிறைய பேர் போட்டுட்டீங்க, வெரி குட். ஸோ இன்னொரு டைம் இது ரீகால் பண்ணிடலாம். எக்ஸாம்பிள் 10 என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்கள். The function y equal to ax square plus bx plus c divided by 1 minus x where a, b, c are all the constants then the value of 1 minus x into y triple dash equal to என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னடா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் nth டெரிவேட்டிவ் இப்போ அப்படியே மாறி போகுதே ட்ராக்குன்னு யோசிக்கிறீங்களா? nth டெரிவேட்டிவ்ங்க, nth டெரிவேட்டிவ் பேஸ் பண்ணி நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டோம் இன் டர்ம்ஸ் ஆஃப் n அப்படின்னே வச்சு இல்லைங்களா? நிறைய ப்ராப்ளம்ஸு லாகில் இன் டர்ம்ஸ் ஆஃப் a by bங்கிற ஃபார்ம், லாகில் ஏபிங்கிற ஃபார்ம், இந்த மாதிரி நிறைய பார்த்தோம். பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸாக ஸ்ப்ளிட் அப் பண்ணுறது, எல்லாத்துக்குமே nth டெரிவேட்டிவ் yn y பவர் n இப்படியே கொடுத்துட்டாங்க. அப்போ nth டெரிவேட்டிவ்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில டைமு என்னன்னா எண்ணெய் தானா, ஏன் n equal to 3 இருக்கக்கூடாதா? n equal to 3 இருக்கும்போது உங்கள் தேர்ட் டெரிவேட்டிவ் ஃபைண்ட் பண்ணுறீங்களா? இந்த மாதிரியும் கேட்பாங்க. ஏன் n equal to 2 இருக்கக்கூடாதா? அப்போ செகண்ட் டெரிவேட்டிவ் கேட்கக்கூடாதா? எண்ணெய் தான் கேட்கணுமா? அப்போ அந்த இடத்துல ப்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் நம்ம கொஷின்ஸ். சரிங்களா? அதனால தான் நான் உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்குறேன். சரி, அப்போது இதனுடைய சொல்யூஷன் என்னங்க பண்ணோம்? given y is equal to என்ன வேல்யூ என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்களோ அதை எடுத்து எழுதணும். ax square plus bx plus c divided by 1 minus x. எனக்கு கொடுத்துருக்கிற ஃபார்மேட் இன் டர்ம்ஸ் ஆஃப் 1 minus x into y triple dash இருக்குது. என்னால் இப்போதைக்கு இந்த 1 minus x இங்கே மல்டிப்ளை பண்ணி 1 minus x into y equal to somethingனு தான் கண்டுபிடிக்க முடியும். இதை நான் 3 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ட்ரிபிள் டேஷ் கிடச்சிட போகுது. ஸோ டேக் இட் ஆஸ் equation 1. ஸோ equation 1 நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். we get equation 2 that is 1 minus x into y dash minus y equal to 2ax plus b. இப்போ y dash ஃபார்மில் தான் இருக்குது. எனக்கு y double dash அடுத்ததுக்கு போகலாம். இன்னொரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது எனக்கு y double dash ஃபார்மில் கிடைக்குது. என்னங்க கிடைக்குது? 1 minus x into y double dash minus 2 into y dash is equal to 2a. Take it as equation 3. திருப்பி நான் ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்குறேன். அப்போ எனக்கு 1 minus x into y triple dash minus 3 into y double dash equal to 0ன்னு கிடைக்குது. அப்போ எனக்கு வேணுங்கிற ஃபார்ம் வந்து 1 minus x into y triple dash தான். which is equal to போடும்போது இந்த மைனஸ் இங்கே போய் ப்ளஸ் ஆயிரும். 3 into y double dash, அது வந்து ஆப்ஷன் நம்பர் C. Therefore, for this problem, option C is the correct answer. Okay. So next we have to see the example number 11. If the function y equal to a cos x plus b into e power x, then the value of cos x plus sin x into y double dash minus 2 cos x into y dash plus cos x minus sin x into y equal to dash. They are given the options as a 0, b 1, c minus 1 and d as infinity. என்னங்க கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க? They are given the function y is equal to a cos x plus b into e power x. இதுதான் எனக்கு கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன். இதிலிருந்து this value minus this value plus this value equal to என்ன ஆன்சர் கிடைக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ கொஞ்சம் யோசிங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். y equal to something கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க கேட்டிருக்கிறதுலலாம் பார்த்தீங்கன்னா இங்கே y வருது, some value into y. ஓகே, the next some value into y dash, the next some value into y double dash. அப்போ நம்மளுக்கு என்னென்னலாம் வேல்யூஸ் வேணும்? in terms of yல இருக்குது, எனக்கு y வேணும், y dash வேணும், y double dash வேணும். அதெல்லாம் நான் கிளப் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷனாக ஃபார்ம் ஆகும். அப்போது this value minus this value plus this value போடும்போது எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு செக் பண்ணணும். அவ்வளோதான். புரியுதுங்களா? என்ன கொடுத்துருக்குறாங்க, என்ன கேட்டிருக்காங்கங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ தான் அதுக்கான டெக்னிக் நம்ம எந்த மாதிரி போட்டோம்னா we have to find the solution அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். சரி, இப்போ என்னங்க பண்ணலாம்? ஃபஸ்ட்டு given that y-ஓட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க? a cos x plus b into e power x. this can be written as இந்த equation நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா a cos x plus b into e power x. இந்த y இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகுங்க? minus y equal to 0.
Take it as equation number 1. ஓகேங்களா? இப்போ என் கையில் in terms of yல தான் இருக்குது. எனக்கு என்ன வேணும் அப்படின்னா y மட்டும் பத்தாது, y dash வேணும், y double dash வேணும். ஸோ நான் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிறேன். ஸோ take it as equation 1. Now you have to differentiate equation 1 with respect to x. We get. அப்போ என்ன ஆகுங்க? y வந்து in terms of y dashல கிடைக்குங்களா? என்னங்க கிடைக்குது டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா? a cos x. அப்போ என்னங்க கிடைக்கும்? a அப்படியே வச்சுக்கோங்க, கான்ஸ்டன்ட் இல்லைங்களா? இங்கே கொடுத்துருக்கிற a b எல்லாமே வந்து இந்த ரெண்டும் வந்து கான்ஸ்டன்ட்ஸ். வேர் a and b are கான்ஸ்டன்ட்ஸ். இங்கே கொடுக்கல, பட் யூ ஹேவ் டு டேக் a and b are nothing but கான்ஸ்டன்ட்ஸ். ஓகே, a அப்படியே வச்சுக்கலாம். இன்டூ காஸ் எக்ஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் b இன்டூ இ பவர் எக்ஸ். அப்போது b அப்படியே வச்சுக்கோங்க, மைனஸ் ஆஃப் இ பவர் எக்ஸை திருப்பி ஒரு மைனஸ் இ பவர் எக்ஸ்ன்னு எழுத முடியும். இப்போ ப்ளஸ் ஆயிரும் b இன்டூ இ பவர் எக்ஸ் மைனஸ் y பண்ணிங்கன்னா y dash which is equal to 0. Take it as equation 2. இப்போ எனக்கு equation 1லேருந்து y கிடச்சிருச்சு, equation 2லேருந்து y dash கிடச்சிருச்சு. ஆனால் எனக்கு என்ன வேணும்னா y dash மட்டும் பத்தாது, y double dash வேணும். ஸோ நான் இதை equation 2ன்னு எடுத்துருக்கிறேன் இல்லைங்களா? இது திருப்பி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ again differentiate equation 2. Yes, here it is 2. Okay. So again differentiate equation 2 with respect to x. So equation 2 திருப்பி நான் with respect to x பண்ணி பார்க்குறேன். என்னங்க கிடைக்கும்? a அப்படியே வச்சுக்கோங்க, மைனஸ் சைன் எக்ஸ் பண்ணிங்கன்னா திருப்பி மைனஸ் காஸ் எக்ஸ் இல்லைங்களா? ப்ளஸ் b இன்டூ b அப்படியே வச்சுக்கோங்க கான்ஸ்டன்ட், இ பவர் எக்ஸ் பண்ணிங்கன்னா இ பவர் எக்ஸ் தான் மைனஸ் y dash பண்ணிங்கன்னா y double dash equal to 0. ஸோ டேக் இட் as equation number 3. இப்போ எனக்கு 3 ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. ஒன்றில் y, நெக்ஸ்ட் in terms of y dash, the last equation is in terms of y double dash. இப்போ now ஆனால் இப்போ அவங்க கொடுத்துருக்கிறதையும் நம்மக்கிட்ட இருக்கிறதையும் கம்பேர் பண்ணி பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு y எடுத்துக்கோங்க, காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் இன்ட்டு ஒய்ங்கிறான். ஆனால் எனக்கு இங்கே காஸ் எக்ஸு சைன் எக்ஸு இ பவர் எக்ஸ் எல்லாம் இருக்குது, சைன் எக்ஸ் எல்லாம் இ பவர் எக்ஸ் இருக்குது, ஓகே. ஆனால் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏ அண்ட் பிங்கிற கான்ஸ்டன்ட்டோடு இருக்குது. அடுத்தது இது எடுத்துக்கோங்களேன், y டேஷு மைனஸ் 2 காஸ் எக்ஸ் மட்டும்தான் இருக்குது இன்ட்டு y டேஷ். ஆனால் இங்கே y டேஷ் எடுத்துக்கோங்களேன், ஓகே, மைனஸ் சைன் எக்ஸ் இருக்குது, இ பவர் எக்ஸ் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வந்துருச்சு, இதெல்லாம் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனோ எக்ஸ்பென்ஷனோ மாறி வந்துருக்குது. ஆனால் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏ அண்ட் பிங்கிற கான்ஸ்டன்ட்டில் இருக்குது. திருப்பி சி எடுத்துக்கோங்களேன், that is third one, y double dash, third equation, cos x plus sin x into y double dash. But here you have minus a into something plus b into something minus y double dash equal to something. அப்போ எனக்கு என்ன பண்ணணும்னா இப்போது a bங்கிற கான்ஸ்டன்ட்டை நான் முதல்ல எலிமினேட் பண்ணி பார்க்குறேன். பண்ணினா எனக்கு ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்கலாம். கண்டிப்பாக a and bங்கிற கான்ஸ்டன்ட் இங்கே இல்லை, இந்த ஈக்குவேஷனில் a and bங்கிற கான்ஸ்டன்ட் இல்லை. அதனால தான் நான் என்ன பண்ணுறேன்னா என்ன ஐடியா பண்ணேன் அப்படின்னா a and b நம்ம எலிமினேட் பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் நான் என்ன பண்ணிக்கிறேன் இப்போது now we have to eliminate the constants a and b from the equations 1, 2, 3. then we have புரியுதுங்களா? ஏன் எலிமினேட் பண்ணுறோங்கிறதையும் புரிஞ்சுக்கோ. அப்போ தான் நம்ம எக்ஸாமில் இதை மனப்படமாக பண்ணிட்டு போக முடியும். நம்ம ஆன்சர் வருதுங்கிறக்காக எலிமினேட் பண்ண முடியுங்களா? அங்கே போய் என்ன பண்ணுவோம் தெரிஞ்சுக்கோங்க. என்னென்னா இதெல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் a and bங்கிற கான்ஸ்டன்ட்டோடு இருக்குது எனக்கு கிடைச்ச 3 ஈக்குவேஷன். ஆனால் அவன் கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா a and bங்கிற கான்ஸ்டன்ட்டே இல்லை. அதுக்கு போல் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் எக்ஸ்பான்ஷன் எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்குது, ஓகே, நோ ப்ராப்ளம், ஏதாவது நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் a and bக்கான ரெசம்பிளன்ஸே அங்கே இல்லை. ஸோ தட்ஸ் வை ஐ வாண்ட் டு எலிமினேட் த கான்ஸ்டன்ட்ஸ் a and b ஃப்ரம் த த்ரீ ஈக்குவேஷன்ஸ். Therefore now we have to eliminate the constants a and b from the equations 1, 2, 3. then we get என்னங்க கிடைக்கும்? for that அதுக்காக நான் இந்த வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எலிமினேஷன் மெத்தடில் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ எப்படி எலிமினேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட் மெத்தட். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி எழுதலாம்? நீங்கள் a and b தான் நீங்கள் எலிமினேட் பண்ணுறீங்க. ஸோ a எலிமினேட் பண்ணிங்கன்னா cos x and this one is nothing but e power x and this one is nothing but y. the next one, second equation minus sin x then e power x and then y dash. then last equation minus cos x and then e power x and then y double dash equal to 0. அப்போ டிட்டர்மினன்ட் மெத்தட் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா எப்படி பண்ணுவோன்னு சொல்லிட்டு? என்ன பண்ணுவீங்க? ஒன்று இதை எடுத்துகிட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவீங்க, இதை எடுப்பீங்க, திருப்பி இதை எடுப்பீங்க, ஞாபகம் இருக்குது இல்லைங்களா? this one ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் அந்த மாதிரி போடுவோம். அல்லது இது ஏதோ எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா இங்கிருந்து எடுத்துருக்கேன்னு வைங்களேன். எனக்கு வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் y டபுள் டேஷ் வேணுங்கனால இதை நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள், சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள். we get the solution y double dash into e power x into cos x plus sin x.
உங்களுக்கு எப்படி கிடைக்கும்னா e power x into cos x plus e power x into sin x ன்னு கிடைச்சிருக்கும். எனக்கு வந்து நான் இங்கே இருக்கிற மாதிரி பார்த்துட்டு என்ன பண்ணிட்டேன்னா y double dash e power x சேர்த்து வெளியில் எடுத்துட்டேன், cos x plus sin x கிடைக்குது, மைனஸ் y dash into திருப்பி உங்களுக்கு e power x உள்ள எதை கிடைக்கும், e power x into cos x plus e power x into cos x, e power x வெளியில் எடுத்துடுங்க, plus y into e power x into that is cos x minus sin x equal to 0. எல்லாமே உங்களுக்கு y double dash வெளியில் எடுக்கும்போது in terms of e power x இருக்கும், y dash எடுத்தீங்கனாலும் in terms of e power x, y in terms of e power x, எல்லாத்துலையும் e power x காமன் ஆக்கனால ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நான் e power x வெளியில் எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு மேலே எனக்கு சிம்பிளிஃபை பண்ண தெரியல, ஸோ இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இப்போது அவன் கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனோட என்னோட ஈக்குவேஷன் ஒரு அளவுக்கு அது டேலி ஆகுதா, டேலி ஆயிடுச்சுன்னா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன். சரி, இப்போ நம்ம பார்க்கலாங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க. y double dash into e power x into cos x plus sin x கொடுத்துருக்கு, நம்மளுக்கு கிடச்சிருக்குது. அவன் என்ன கொடுத்துருக்கான், cos x plus sin x into y double dash. ரெண்டுக்கும் என்னங்க டிஃப்ரென்ஸு, e power x எக்ஸ்ட்ரா வருது. ஓகே, அப்போ இந்த e power x எக்ஸ்ட்ரா வருது. ஓகே, then what about y dash? y dash into e power x into cos x plus cos x is nothing but 2 cos x. அப்போ எனக்கு இங்கே என்னங்க வருது, minus 2 cos x into y dash. அப்போ இங்கேயும் e power x இல்லை, மைனஸ் எல்லாம் வந்துருச்சு இல்லைங்களா. அப்போ 2 cos x into y dash into e power x, அந்த e power x தான் அங்கே மிஸ் ஆகுது. திருப்பி அடுத்தது பாருங்களேன், y into cos x minus sin xன்னு இருக்குது. இதை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குதுங்க, y into e power x into cos x minus sin x. அப்போ இந்த மூணு டேர்ம்லையும் அவன் என்ன பண்ணிக்கிறான்னா e power x ஆல் டிவைட் பண்ணியிருக்கிறான். பண்ணும்போது எனக்கு இந்த ஈக்குவேஷன் கிடச்சிரும், எல்ஹெச்எஸ் வேல்யூ கிடச்சிரும். ஸோ ஐ வாண்ட் டு டிவைட் த ஹோல் ஈக்குவேஷன், திஸ் ஈக்குவேஷன் பை e power x. ஸோ e power x ஆல் டிவைட் பண்ணோம்னா எனக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்குதுங்களா. இந்த ஈக்குவேஷன் தான் அவன் கொடுத்துருக்குற ஈக்குவேஷன். எல்ஹெச்எஸ் கிடச்சிருச்சு, விச் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸோட வேல்யூ என்ன கிடச்சிது அப்படின்னா விச் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போது என்னங்க ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க, 0ங்கிற ஆப்ஷன் இருக்குதுங்களா. எஸ், ஆப்ஷன் ஏவே 0 தான். Therefore, for this problem, option A is the solution. ஓகேங்களா. ஸோ ஒரு டைம் ரீகால் பண்ணிடலாம். ஸோ எக்ஸாம்பிள் நம்பர் 11 பார்த்துட்டுருக்குறோம். இஃப் த ஃபங்க்ஷன் y equal to a cos x plus b into e power x கொடுத்துருக்காங்க, தென் த வேல்யூ ஆஃப் ஒரு சர்டன் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் டு டேஷ்னு கொடுத்துருக்காங்க. இப்போது ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதுவோம், y-ஓட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு a cos x into b into e power x அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம். தென் ஆனால் இப்போ இதையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இந்த y dash and then y double dashல இருக்குது, ஆனால் எனக்கு கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் yல மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த ஈக்குவேஷனை நான் இந்த மாதிரி ரீரிட்டன் பண்ணிவிட்டேன், டேக் இட் ஆஸ் ஈக்குவேஷன் 1. இந்த ஈக்குவேஷன் 1ல இன் டர்ம்ஸ் ஆஃப் y தான் இருக்குது, ஆனால் எனக்கு y dash y double dashலாம் வேணும். ஸோ ஜஸ்ட் யூ ஹாவ் டு டிஃபரன்ஷியேட் திஸ் ஈக்குவேஷன் ட்வைஸ். ஸோ ஃபஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது we get the value as equation 2 which is nothing but y dash, and again you have to differentiate equation 2, then we get y double dash which is nothing but equation 3. Now இப்போ இந்த மூணு ஈக்குவேஷன்ஸையும் இவங்க கொடுத்துருக்கிற இந்த ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூணு ஈக்குவேஷன் மாதிரியே தான் வருது, கிட்டத்தட்ட கொஞ்சம் அந்த ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் வேல்யூஸ் மட்டும் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகி வருது. அந்த ஃபங்க்ஷன்ஸ் அங்கே காசுனா இங்கே சைனு e power x எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி மாறி இருக்குது. ஆனால் கண்டிப்பாக இதில் என்ன இல்லை அப்படின்னா a and b அப்படிங்கிறது இல்லை. a and bங்கிறது என்ன, கான்ஸ்டன்ட். அப்போது நம்ம என்ன பண்ணலாம், இந்த மூணு ஈக்குவேஷன் இருந்தும் a and bங்கிற கான்ஸ்டன்ட்டை எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ எலிமினேட் பண்ணுறக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் ஐ வாண்ட் டு எலிமினேட் த கான்ஸ்டன்ட்ஸ் a and b from the first equation, second equation and third equation. Then we get, so from the first equation we get this value, from the second equation we get this value, and from the third equation we get this value. So just I am applying the determinant method. So determinant method apply பண்ணிங்க அப்படின்னா we get this answer. ஓகேங்களா. ஸோ இப்போ இதனோட எல்ஹெச்எஸ் ஈக்குவலாக இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா e power x ஒன்று இங்கே ஒவ்வொன்றில் எக்ஸ்ட்ராவாக வருது. ஸோ ஜஸ்ட் ஐ எம் டிவைடிங் திஸ் த ஹோல் ஈக்குவேஷன் பை e power x. Then we get the same LHS value. So LHS value கிடைச்சிருச்சு, which is equal to RHS value என்ன கிடைக்குதுன்னா which is equal to 0. Therefore, for this option 0 அப்படிங்கிறது இருக்குது, which is nothing but option number A. So for example 1, option A, that is 0 is the solution. Okay? TNPSC, TET நியமன தேர்வு, PC, SI, TRB, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.